அனைவருக்கும் வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதியில் போட்டி போட போறாரு அப்படின்ற அந்த தகவல் அந்த நியூஸ் நம்ம கொஞ்ச நாளாவே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு தொகுதி சென்னையில் இருக்க பெரம்பூர் தொகுதி, இன்னொரு தொகுதி பார்த்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி அவரோட கட்சி சார்பில் ஒரு 99% ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு தகவல் தான் அது. ஆனா சட்டத்துல வேற மாதிரியான ஒரு கணக்குகள் போய்கிட்டு இருக்கு. சட்டப்படி தேர்தல் ஆணைய விதிமுறைகள் படி அவர் இந்த தேர்தலை போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. அவருக்கு அது ஒரு சிக்கலா வந்துகிட்டு இருக்கு. அது என்ன சிக்கல்? ஏன் அவர் போட்டியிட முடியாத சூழ்நிலை இருக்கு? அப்படியே அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் அவர் எங்க வேணாலும் ஜெயிச்சிருவாரு. அது உறுதியான ஒரு விஷயம். அப்படியே போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி செல்லாத வெற்றியா தேர்தல் ஆணையம் மூலமா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். இது ஒரு ரூமர்லாம் கிடையாது. சட்டத்தில், அதாவது தேர்தல் ஆணைய விதிமுறைகள் படி, இந்திய தேர்தல் ஆணைய சட்டத்தின்படி அந்த சட்டப்படி தான் இவர் போட்டியிட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. அது என்ன தகவல் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா அரசியல் சம்பந்தமான வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிரும். தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அவருக்கும் சரி, தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கும் சரி, அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி, ஒரு பின்னடைவு, நாளுக்கு நாள் ஒரு பின்னடைவு வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்கள நேரடியாவோ அல்லது மறைமுகமாகவோ ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களோட வளர்ச்சியை தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க செயல்படலையா, இல்லை இந்த பிரச்சனைகள் அவங்கள செயல்பட விடாம முடக்கி வச்சிருக்கா அப்படின்ற அந்த ஒரு டிபேட்டு தான் ஒரு 3-4 மாசமா போய்கிட்டே இருக்கு. நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் அதெல்லாம் அந்த விமர்சனங்கள்லாம் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. இதுக்கு மத்தியில் இப்போ பூதாகரமாக வெடிச்சிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சங்கீதாவோட விவாகரத்து வழக்கு. ஸோ இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். அரசியல்லையும் சரி, சினிமாலையும் சரி, இந்த ஒரு இந்த ஒரு 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 விஷயத்த யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விஜயை பிடிக்காதவங்களே கூட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு திடீர்னு ஒரு செய்தி வருது. அந்த செய்தியை பார்த்துட்டு தமிழ்நாடே கொந்தளிச்சு போயிருது. என்னடா அது, திடீர்னு நல்லா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு விவாகரத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் அப்படின்ற மாதிரிலாம் வராங்களே அப்படின்ற மாதிரி. அதை தொடர்ந்து விஜய் த்ரிஷா கூட ஒரு மேரேஜுக்கு போன சம்பவம், இது ரெண்டுமே பயங்கரம் ஒரு கான்ட்ரவர்சி கிளப்பியிருக்கு. இதுவே தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் சரி, தாவேகாவுக்கும் சரி, ஒரு பெரிய பின்னடைவை அவங்களோட கட்சிக்காரங்களுக்குள்ளேயே அவங்களோட நிர்வாகிகளுக்குள்ளேயே, அவங்களோட விஜய் ரசிகர்களுக்குள்ளேயே உருவாக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதை தாண்டி சிபிஐ வழக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஜனநாயகன் படம் பிரச்சனை திரும்பவும் வருது. சிபிஐல சம்மனாக சொல்லி சம்மன் நோட்டீஸ் வந்திருக்கு, ஆஜராக சொல்லி சம்மன் நோட்டீஸ் வந்திருக்கு. இதெல்லாம் சேர்த்து இந்த எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்போது தொடர்ந்து ஒரு சிக்கலாக வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க இந்த டைம்ல எங்களோட வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அவரோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ கூட ஒரு 50 பேரை நேர்காணல் பண்ணிட்டா, அதாவது தாவேகா சார்பில் போட்டியிடுற சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை நாங்கள் ஒரு 50 பேரை நேர்காணல் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னு தெரியல. நேர்காணல் பண்ண ஆஃபீஸ்க்கு போனார், ஒரு சில பேர் உள்ளே போனாங்க, அவ்வளோதானே தவிர 50 பேரை அவர் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறதுங்கிறது நமக்கு அவங்க கொடுக்குற செய்தி தான். மற்றபடி அதுக்கான நேர்காணல் பார்க்க வந்தவங்க வெளியில் ஒரு பெருசாக பேட்டி கொடுக்கல. அவங்க கட்சி சார்பிலையும் சரி ஒரு பெருசாக இது பண்ணலாம். 50 பேரை நாங்கள் முடிச்சிட்டோம்ன்ற மாதிரி ஒரு புல்லட்டின் மட்டும்தான் வந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு சிக்கல் விஜய் அவர்களுக்கு இருக்கு. விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 99% எல்லாருமே விரும்புறாங்க. ஆதவர்ஜனா கூட ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு, பெரம்பூர் தொகுதியில நிக்கிறதுக்கு நாங்க தீர்மானமே போட்டோம்ன்ற மாதிரி தீர்மானமே போட்டாங்க. தீர்மானம் போட்டு தீர்மானமே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பெரம்பூர் தொகுதியும் திருச்சி கிழக்கு அந்த தொகுதியும் அவர் விஜய் அவர்கள் கண்டிப்பா போட்டியிடுறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்தது. 2 தொகுதியில போட்டியிடலாம், ஒரு வேட்பாளர் 2 தொகுதியில போட்டியிடலாம். புசியானந்த் சொன்ன மாதிரி 4 தொகுதியில 5 தொகுதியில எல்லாம் போட்டியிட முடியாது. இந்திய அரசியல் சாசன சட்டப்படி 2 தொகுதியில ஒரு வேட்பாளர் நிக்கலாம். 2லையுமே ஜெயிச்சுட்டாங்கன்னா ஏதோ ஒரு தொகுதியை அவங்க ராஜினாமா பண்ற மாதிரி இருக்கும். ஒரு தொகுதியில தான் அவங்க ஒரு கண்டினியூ பண்றாங்க. அந்த வெற்றியை ஒரு தொகுதியில தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும்.
2 தொகுதியிலுமே வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா அது தோல்வி அப்படின்ற மாதிரி தான். அல்லது ஏதோ ஒரு தொகுதியில வெற்றி அடைஞ்சாங்கன்னா அந்த ஒரு தொகுதி வெற்றி தான். இன்னொரு தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல்கள் அது வேற யாராவது வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. இவங்களே வந்து இதே வேட்பாளர், அதாவது விஜய் அவர்களே வந்து ஒரே 2 தொகுதியிலுமே வெற்றி அடைஞ்சார் அப்படின்னா, ஒரு தொகுதியில இவர் வந்து ராஜினாமா பண்ண முடியாது. அந்த தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் நடக்கும். ஸோ இதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷனோட ப்ரொசீஜர். ஆனா விஜய் அவர்களுக்கு இன்னொரு சிக்கல் வந்திருக்கு. அது என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அவர்கள் வந்து போட்டியிடவே முடியாது. அதாவது இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல வந்து அவர் வந்து போட்டியிடவே முடியாது அப்படின்ற மாரி ஒரு சிக்கல் வந்திருக்கு. அந்த சிக்கல் யாரால அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதா. அதாவது விஜய் அவர்களோட மனைவி வந்து சங்கீதா அவர்களால தான் அந்த சிக்கல் வந்திருக்கு. அப்படி என்ன இவங்க வந்து தேர்தல்ல போட்டியிடக்கூடாதுன்னுலாம் அவங்க எதுவும் கேஸ் குடுக்கலையே அப்படின்ற மாரி நீங்க கேட்கலாம். ஒரு 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 நபர், அதாவது ஒரு வேட்பாளர் வந்து வேட்பு மனு தாக்கல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த வேட்பு மனுல வந்து அவர் வந்து என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கான வருமானம் என்ன, அதுக்கான இன்கம் டேக்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து ஃபைல் பண்ணதெல்லாம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவர் எந்த தொகுதியில போட்டி போடுறாரு, அதை அவரை வந்து நாமினேட் பண்றவங்க ஒரு ஒரு 4, 5 பேர், அல்லது அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்குன்னா ஒரு 4 பேர், 5 பேரோ 4 பேரோ அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணணும். அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் ஒரு 10 பேர் நாமினேட் பண்ணணும். அது 5 பேர் 10 பேருக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1000 பேர் கூட விஜய் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நாமினேஷன் ஃபார்மில், அதாவது அந்த வேட்புமனு தாக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட மனைவியோட திருமணம் ஆனவராக இருந்தால் தன்னோட மனைவியோட சொத்து விவரங்களை வந்து அதில் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும். தன்னோட சொத்து விவரங்களையும் கொடுக்கணும். அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, அந்த இது எல்லா டீட்டெயிலுமே கொடுக்கணும். அதே மாதிரி தன்னோட மனைவி பேர்ல இருக்க அசையும் சொத்து எவ்வளவு, அசையா சொத்துக்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலையும் கொடுக்கணும். அது வந்து சாதாரணமா வந்து சும்மா வந்து ஒரு காலம்ல வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்காது. அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுக்கணும். அதாவது ஒரு 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 ஆடிட் அந்த அந்த ஃபைல் பண்ண டீட்டெயிலாம் வந்து அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த மனு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதான் அந்த மனுவை வந்து ஏற்றுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மனு வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அந்த மனுவை வந்து இவங்க ஏற்றுக்கிட்டாலும் எதிர்கட்சிக்காரங்க சும்மா விடுவாங்களா? சும்மா சும்மா திமுகன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? திமுகலாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விட மாட்டாங்க. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, எந்த கட்சியுமே வந்து இதை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. உடனே தேர்தல் கமிஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மனுவில் வந்து அவர் வந்து தன்னோட மனைவியோட சொத்துக்களை வந்து மறைச்சிட்டார் அப்படின்னு சொன்னாலே அந்த மனுவை வந்து திரும்ப ரீவேல்யூ பண்ணி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அப்படியும் அதை தாண்டி வந்து எலெக்ஷனே நடந்துருச்சு, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னாலும் அந்த வெற்றி வந்து செல்லாத வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை தேர்தல் கமிஷன் வந்து ஏதோ ஒரு பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இந்த வெற்றியை வந்து அந்த வெற்றியை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா கூட ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ யாரோ ஒருத்தங்க வந்து போய் கண்டிப்பாக கோர்ட்டில் கேஸ் போடுவாங்க. கோர்ட்டில் கேஸ் போடும்போது கோர்ட்டும் வந்து அந்த பதவியை பறிக்கிறதுக்கான, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏன் வந்து இதெல்லாம் பண்ணணும்? சங்கீதாவோட சொத்து மதிப்பை விஜய்க்கு தான் தெரியுமே, அப்படியே ஃபில் பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற மாதிரி கேட்டோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும். இதில் அவங்க வந்து அவங்களோட சொத்துக்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு விளக்கத்தை வந்து அவங்க கொடுக்கணும். அப்படி கொடுப்பாங்களா இப்போ இருக்க பிரச்சனைக்கு? சங்கீதா வந்து அதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டால், சங்கீதா வந்து இப்போ கன்வின்ஸ் பண்ணுற மனநிலையில் விஜய் அவர்களும் இல்லை, கன்வின்ஸ் ஆகிற மனநிலையில் சங்கீதா அவர்களும் இல்லை. நல்லா இருந்த ஊரை வந்து கெடுத்தான ஆண்டி அப்படின்ற மாதிரி நல்லா போய்கிட்டு இருந்த பிரச்சனையை வந்து இவர் அரசியலுக்கு வராரு, அரசியல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அதுக்கும் வந்து குடும்ப பிரச்சனையை வந்து ஒரு காரணமா காட்டி நம்மளோட அரசியல் வாழ்க்கையை வந்து முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம குடும்பத்தை வந்து இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி விட்டு கோர்ட் வரைக்கும் இழுத்து இன்னைக்கு மீடியா ஃபுல்லா அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க நிலைமைக்கு கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தான். அவர் வந்து தேர்தலில் நிற்க போகிறோம், தேர்தலில் நிற்கணும், தேர்தலில் நிற்கிறது மாதிரி இருந்ததுன்னா இந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது, இதில் வந்து சட்டப்படியே இடம் கிடையாது, எதிர்கட்சிக்காரங்க அடுத்து, அதாவது திமுக சதி பண்ணுது, அதிமுக சதி பண்ணுது, பிஜேபி சதி பண்ணுதுன்றதெல்லாம் அடுத்த விஷயம். நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அந்த அந்த கிளாரிஃபை அந்த கிளாரிட்டிக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு இதுவும் தேவைப்படுது இல்லையா? ஸோ அதுக்கு வந்து அதாவது தேர்தல் வரைக்குமாவது சங்கீதாவை வந்து
இவர் வந்து கன்வின்ஸ் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் வழக்கு போடாம, அல்லது வந்து விவாகரத்து வழக்கு போடாம, அல்லது வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இடம் கொடுக்காம விஜய் அவர்கள் தான் வந்து பார்த்துட்டு இருக்கணுமே தவிர, சங்கீதாவுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரியுமான்னு கூட தெரியல. அதாவது நம்ம வழக்கு போட்டா அல்லது நம்ம வந்து சொத்து விவரங்கள் கொடுக்கலன்னா தேர்தல் எல்லாம் நிக்க முடியாது அப்படின்ற அந்த விவரம்லாம் சங்கீதா அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இந்த வழக்கு போட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கேட்டோம்னா அது கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இருந்தாலும் இந்த இந்த மாதிரி இந்த மாதிரி ஆலோசனைகள்லாம் இந்த மாதிரி அறிவுரைகள்லாம் வந்து விஜய்க்கு பக்கத்துல இருந்து யாரு சொல்றாங்க அப்படின்ற அந்த ஒரு கேள்விதான் பெரிய விஷயமா இருக்கு. இந்த தேர்தலில் அவர் வந்து போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அதற்கு காரணம் வந்து விஜய் மனைவி வந்து சங்கீதா அவர்களை வந்து இன்னும் விவாகரத்து பண்ணல. ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடியே விவாகரத்து பண்றதுக்கான சூழ்நிலைகள் வந்துருச்சு, அதாவது வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணிட்டாங்கன்னா அப்போதைக்கு இந்த பிரச்சனையை வந்து அதாவது மனைவியோட சொத்துக்களை வந்து அங்க வந்து காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா அதற்கான சூழல்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களே மியூச்சுவல் டிவோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனா நம்ம தலைவர் தான் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே இழுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த இழுத்ததுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு பிரச்சனையை வந்து இழுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு அடுத்த தேர்தல், அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தலையோ அல்லது அங்க அடுத்து ஏதாவது இடைத்தேர்தல்கள் வரும்போதோ அல்லது வந்து பாராளுமன்ற தேர்தலில் தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த சட்டமன்ற தேர்தல், அதாவது 2031 32 தெரியல, அந்த டைம்ல வர சட்டமன்ற தேர்தல் தான் இவர் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது தான் நமக்கு கிடைச்ச தகவலா இருக்கு. ஸோ இது வந்து ஏதோ ஒரு போற போக்கில் வந்து இது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யூகம்லாம் கிடையாது. தேர்தல் விதிமுறைகளே இதுதான், தேர்தல் ஆணைய விதிமுறைகளே இதுதான். ஒரு வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அவரோட சொத்து விவரம், அவங்களோட குடும்பத்தோட சொத்து விவரம், அவங்களோட மனைவி அதாவது ஸ்பௌஸோட சொத்து விவரங்கள்லாம் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த சம்பிரதாயத்துல அவங்க கொடுக்கல அப்படின்னா அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட வேட்புமனுவே வந்து கேன்சல் ஆகும். அப்படி அதையும் மீறி ஜெயிச்சு வந்தாங்கன்னா அந்த வெற்றியை வந்து செல்லாத வெற்றியை அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதையும் மீறி வந்து அவங்க அறிவிக்கல அப்படின்னாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு எதிர்கட்சிகள் போய் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு மூலமா நீதிமன்றத்தில் வந்து இந்த வெற்றி வந்து செல்லாது அப்படின்னா அது ஒரு பெரிய இன்னும் இப்ப இருக்கிற அரசியல் பின்னடைவுகளுக்கு அதுவும் வந்து ஒரு பெரிய பின்னடைவுக்கான ஒரு பெரிய காரணமா இருக்கும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்த பிரச்சனைக்கு வந்து அதாவது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னோட குடும்பம் எப்படிப்பட்டது, தன்னோட குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும், இந்த பிரச்சனைகளை வந்து அரசியல் காலத்தில் வந்து முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப கவனமாக இருக்கிற எல்லா தலைவர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து விஜய் வந்து கோட்டை விட்டாரு. அதனால வந்து அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து அடுத்த கட்டமாக, அதாவது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை, தேர்தலே வந்து நிற்க முடியாது, இவர் வந்து ஒரு கேண்டிடேட்டாவே நிற்க முடியாது அப்படின்ற அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஸோ அப்போ வந்து இவரோட முதலமைச்சர் கனவு என்ன ஆகும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கேள்வி வந்து நமக்கு வந்து விடையே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பதில் தெரிஞ்சது, உங்களுக்கு ஏதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த பிரச்சனையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். நன்றி.